ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தியோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பின்னு நம்புகிறேன். அதே மாதிரி கடைசி வரைக்கும் இரு, அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். வேறு எதுவும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நான் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருப்பேன். ஓகே. காலை நாங்கள் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸு, லைக் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கோம். அப்புறம் அந்த டைமில் வந்து இவங்களுக்கும் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஏன் நம்மளே மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு வீட்டில் ஜாதகம் வந்துச்சு, எடுத்துகிட்டு அப்படியே அப்ரோச் பண்ணோம். நாங்கள் தான் அப்ரோச் பண்ணோம். நல்லா ஜாலியான டைப்பு, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு எனக்கு தெரியும். நல்லா கேரிங்கான ஒரு டைப்பு. ஸோ அதனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் பேசி ஓகே ஓகே. எனக்கு ஒரு 6-7 இயர்ஸாக தான் தெரியும். பட் அவன் க்ளோஸ் ஆன அளவுக்கு இது வரைக்கும் யாரும் இன்னும் க்ளோஸ் ஆகலை. அவன் தான் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கான். இந்த அளவுக்கு ப்ரையாரிட்டினா நான் ஒரு ஒய்ஃபை விட மிஸ்டர் கோகுல் கிரிதர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என் கூட இருக்கிறத விட அவர் கூட தான் அதிகமாக இருப்பார். ஆப்வியஸ்லி ஃப்ரெண்டில் மேரேஜ் வந்து ஒரு பெரிய டிசிஷன் தான். பிகாஸ் என்னதான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறோம், அது லைக் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகணுன்றது நான் முன்னாடி இருந்தேன். லைக் ரியலாக ஒரு 100% ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகலாம். பட் நான் போனாலும் அங்கே எனக்கு ஃபேமிலியெல்லாம் செட் ஆகணும் அந்த தாட்டில் தான் இருந்தேன். பட் பேசினோடனே அவங்க ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. கிரி சின்ன வயசுலேருந்து நானும் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஜாலி கேரக்டர், ரொம்ப கேரக்டர். அவன் என்கிட்ட சொல்லாமல் எது செஞ்சாலும் கோச்சிக்கிற கேரக்டர். எல்லா கஷ்டத்துலேயும் சரி, என்னோட எல்லா ஹாப்பினஸ்லேயும் சரி, எல்லா டைமும் அவன் கூடயே தான் இருந்திருக்கான். எங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபங்க்ஷன், நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் போது கூட இருந்திருக்கான். என் கஷ்டத்துலேயும் கூட இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தா லைக் கொஞ்சம் கேஷுவலான பர்சன், லைக் யார்கிட்ட நல்லா பழகுவாங்க. லைக் இந்த பர்சன் கூட இருந்தால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். அபி அதே மாதிரி கிரேனாக்கு வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர், ரொம்ப நல்ல பொண்ணு. கிரேனா ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. லைக் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நாள் ஹாப்பியாக ஒரு லவ்விங் கப்புளாக லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும். ஷீ வில் ஹாப்பி மேரிட் லைஃப். என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே, பக்கத்துல நாம் அடுக்க
ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 அக்காவும் நானும் பெருசாக வந்து எப்படி சொல்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் 2 பேரோட பாண்ட் எப்படியுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. இப்போ கூட நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் 2 பேருமே வந்து ரொம்ப வந்து பாசமாக இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டோம். வெளியில் எப்பவுமே வந்து இதாக இருக்கும். கூட இருக்கும் போது வந்து எதுவுமே தெரியல. அவள் சரி எப்போ போவா, சீக்கிரம் போவா, சீக்கிரம் அவளை அனுப்பிச்சி விட்றணும் அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ நாளைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக அது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். இருக்கும் போது தெரியல, இல்லாதப்போ தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதே வந்து வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 தீமா. மாமா பேசவே மாட்டேன். நான் எங்கே சொல்கிறது, நானே தான் போய் பேசினேன் அவர்கிட்ட. மாமா வந்து ரொம்ப ஷை டைப், பேசவே மாட்டார். நானே தான் கூப்பிட்டு பேசினோம். இது வரைக்குமே ஒரு 5 to 6 டைம்ஸ் தான் பேசியிருப்போமே மொத்தமாகவே. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு 5 to 6 டைம்ஸ் தான் பேசினதே அவர்கிட்ட. வீட்டில் வந்து சண்டை போடுவோம். அது சின்ன வயசில் ரொம்ப சண்டை போடுவோம், அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அக்காவுக்கும் எனக்குமே பார்த்தீங்கன்னா 6 years டிஃப்ரென்ஸு. சண்டை போட்டு தான் இருப்போம். நான் மோஸ்ட்லி வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன், ஆனால் அக்கா வந்து இது பண்ண மாட்டா. என்னையோ அபி ஹிரி 2 பேர்த்துக்கும் ஆல் தி பெஸ்ட். லைஃப்பில் கொஞ்சம் விஷயத்தில் விட்டுதா, சின்ன விஷயத்தில் விட்டு தர மாட்டான், பிடிக்காதவங்க நினைப்பான். அதை மட்டும் விட்டுதா நல்லா இருப்பேன். அருகில் நீ இருந்தால் நான் பரவசமாகின்றேன். என்னோடு நீ நடந்தால் நான் பறவையாகின்றேன். அருகில் நீ இருந்தால் நான் பரவசமாகின்றேன். என்னோடு நீ நடந்தால் நான் பறவையாகின்றேன். ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஆனால் வெளில தெரியாது, ஏதோ வந்து அவள் நினச்சிட்டு இருக்கா, போகிறா, சந்தோஷமாக இருப்பா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, போனதுக்கப்புறமா தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் இல்லாதப்ப. ஆனால் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், அது போகட்டும், எப்போ போகிறாலோ அப்படி சொல்லுவேன். பட் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். 2 பேரும் வந்து ரொம்ப நல்ல குட் கப்பிள். 2 பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் அப்படின்றது தான், கடைசி வரைக்கும் இந்த ஜேர்னி போகணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேர்த்துக்குமே.